பரிசுகள் 10,000 ரூபாய் கேஷ் ப்ரைஸு, ஒரு இராணுவ வீரனுடைய சிலை, இராணுவத்தை பற்றின புக்ஸு, நம்மளுடைய வார்ஸை பற்றி, நம்ம ஐஎன்எஸ் குக்ரி, 1971 வார்ஸு. இப்போ ஒரு பர்டிகுலர் இந்த 71 வாரில் ஒரு வார் வெட்டரன் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோன், இப்போ அவருக்கு 86 வயசு ஆகுது. அவர் வந்தார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கார்கில் போரில் விஜயந்த தாப்பர்னு ஒரு 21 வயது யங் பாய், அவன் உயிர் தியாகம் பண்ணான். அதாவது அவன் எப்படின்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்னென்னா, அவன் போருக்கு போன எல்லாருமே கார்கில்ல சார் 50-50 தான் சான்ஸ்ன்னு தெரிஞ்சு தான் போனாங்க. அந்த இதோடு தான் போனாங்க எல்லாருமே. கடைசியாக ஒரு கடிதம் எழுதுறாங்க வீட்டுக்கு. அந்த பையன் ஒரு கடிதம் எழுதுறான், அப்பா இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் மாடத்துலேருந்து உங்களை பார்த்துட்ருப்பேன், ஆனால் நான் மறுபடியும் பிறந்தா இந்தியாவில் தான் பிறப்பேன், இதே இராணுவத்தில் தான் சேருவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் கடைசியாக எங்கே விழுந்து என் உயிர் போச்சோ அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த கடிதத்தோடு வரணும், என் கடைசி மூச்சு அங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கோம், உங்களோட நான் கலந்துருவேன்னு எழுதுறான். அவனோட உடல் அடுத்த நாள் கார்த்தால இந்த கடிதம் சேருது. அவங்க அப்பாவுக்கு அப்போ 58 வயசு. அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு பேர் விஜயந்த் ஹெலிபேட்னு வச்சுருக்காங்க. இதை 20 வருஷங்களாக ஒவ்வொரு வருஷமும் அவன் மறைந்த அந்த நாளில் அவங்க அப்பா அங்கே போகிறாரு. இப்போ அவருக்கு வயசு 78. அந்த மாதிரி ஒரு கதை. 8 வயசு பொண்ணு ஒருத்தி, அவங்க அப்பா கார்கில் போகிறதுக்கு முன்னாடி கடிதம் ஒன்று எழுதிட்டு போகிறாரு. இந்த அவர் போரில் இதுவாகிடுறார். அதுக்கப்புறம் மேஜர் திவிவேதின்னு பேர். அந்த பொண்ணு அந்த 8 வயசு அவங்க அப்பா ஞாபகம் வரும்போதெல்லாம் அந்த கடைசி கடிதத்தை எடுத்து ஒரு தடவை படிப்பாள். இப்படியே வளர்றா அந்த பொண்ணு. அவளுக்கு 21 வயசான உடனே இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பா கடைசியாக எழுதின கடிதம் இருக்கா, உங்கள் அப்பா கடைசியாக எழுதின கடிதம் இருக்கான்னு ஒவ்வொரு கடிதத்தையும் கலெக்ட் பண்ணி லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில்னே ஒரு புக்கு போட்டிருக்கா, தீக்ஷா திவேதின்னு. அந்த பெண்ணு 24 வயசு தான், 26 வயசு அவள் இங்கே விழாவுக்கு வரும்போது அவளை கூப்பிட்டோம். 26 வயசில் நம்மளாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குழந்தை 8 வயசுலேருந்து ஒரு கடிதத்தையே ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதோடையே வளர்ந்து அதை பற்றி ஒரு புத்தகமும் எழுதியிருக்கா. இந்த மாதிரி இளைஞர்களை பாருங்கள் அப்படின்னு. நம்ம ஊரை சேர்ந்த சிப்பாய் இளையராஜான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆப்ரேஷனில் அவரும் ஒரு மகாராஷ்டிராவை ரெஜிமெண்ட்டை சேர்ந்த ஒரு இன்னொரு நம்முடைய இராணுவ வீரரும் இறந்து போகிறாங்க. இங்கே யூடியூப்லலாம் கூட அவருடைய இதெல்லாம் வந்தது. நம்ம இளையான்குடியை சேர்ந்த பையன் அவருடைய விலாசத்தை கண்டுபிடிச்சி ஆக்சுவலாக என்னென்னா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 11 மாதம் தான் ஆகுது. அவர் இறக்கும்போது அவர் ஒய்ஃப் 3 மாதம் ப்ரெக்னென்ட். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் சிக்கல்னு. 3 மாதம் ப்ரெக்னென்ட் வச்சுக்கலாமா வேண்டாமா ப்ரெக்னென்சியை? நம்ம நினைவுன்னு வச்சுக்கிட்டாக்கா இது ஒன்று தான். ஆனால் ஒரு குழந்தையோட இடத்துலேருந்து பார்த்தாக்கா அப்பாவை பார்க்காமலே வளர்ந்த ஒரு குழந்தை. இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் சார். ஆனால் அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஆகஸ்ட் 12 சிப்பாய் இளையராஜா இறந்து போகிறார். மார்ச் 1 இந்த குழந்தை பிறக்குது. நாங்கள் விழா நடத்தும் போது செப்டம்பர். அவங்களோட அட்ரஸை படாத பாடுபட்டு கண்டுபிடிச்சிட்டோம் எப்படியோ. அப்புறம் அந்த என் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வேணால் வாங்க, நாங்கள் சார்ஜ் கொடுக்குறோம், உங்கள் ஃபேமிலியோடு வருதுன்னா கூட எனக்கு குழந்தைய கூப்பிட்டுக்கணும்னு. ஸோ எல்லோரும் வந்தாங்க. அந்த குழந்தை பேரில் நாங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் கொடுத்தோம். ஏன்னா அது குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது 1.5 லட்ச ரூபா ஆகும் அந்த டெபாசிட். ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு குணல் சிங் ராஜான்னு அந்த பெண் பேர் வச்சாங்க. ஏன்னா அவங்க கணவருக்கு குணல் சிங்னு ஆர்மியில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம். கணவனோட ஃப்ரெண்டு அவரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த குழந்தைக்கு அந்த பேர் வைக்கலாம். இதில் சார் சாதாரண பெண்ணு எவ்வளோ உன்னதமான சிந்தனைகள் பாருங்கள். எனக்கு பிடிச்ச பேர் வைக்கலாம், அதை வைக்கலாம், இதை வைக்கலாம்லாம் விட்டுட்டு என் கணவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பேர் வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மனசு எவ்வளோ விசாலமாக இருக்குது. அது இராணுவத்துக்குள்ளெல்லாம் போய் பார்த்தோன்னா சார், ஒவ்வொருத்தரும் செய்கிற தியாகத்துக்கு முன்னாடி நம்மளே எதுவும் செஞ்சோன்னு சொல்லிக்கிறதுக்கே இல்லை சார். ஒன்றுமே கிடையாது. கணவனுடைய உடல் வீட்டுக்குள்ளே வருது, மனைவி அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போகிறாங்க. காலையில் 5 மணிக்கு குழந்தை பிறக்குது, 11 மணிக்கு கணவனுடைய இறுதி சடங்கு. 5 மணி நேரம் ஆன குழந்தைய ஒரு டவலில் சுற்றி எடுத்துக்கிட்டு இறுதி சடங்குக்கு வராங்க. அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு. கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போனார், இந்த குழந்தைய இராணுவத்தில் சேர்த்து அவர் விட்ட காரியத்தை நடத்துவேன், அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் இப்போன்னு சொல்கிறாங்க. என்ன சார் இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? we have done nothing, we have contributed nothing. அட்லீஸ்ட் லெட்டஸ் இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர்களுடைய வீரத்துக்கும் தியாகத்துக்கும் முன்னால் நாம் ஆற்ற பணிகள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்கள பற்றி குறைஞ்சபட்சம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கணும். அவங்கள வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஒரு சிவிலியனாக நினச்சி ஒரு நன்றி சொல்லணும். அந்த ஒரு கல்ச்சரையாவது நம்ம குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் விதைக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் கேட்டீங்க, இங்கே உங்கள் பயணம் ப்ரொஃபஷனை நோக்கி ப்ரொஃபஷன்